வணக்கம் மக்களுக்கு. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் பைக் நம்ம கேமில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆர்மி ஜெட்டு அப்புறம் ட்ரிஃப்ட் பைக்கில் நம்ம கேமில் வந்துருச்சு. அதோட சீட்குள்ள பார்க்கலாம் வீடியோவில் லாங் ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அப்புறம் போலீஸ் பைக் வரும் அப்படின்னு கேட்டுருந்தீங்க. இதோ வந்திருக்கு மக்களே. அது எப்படி என்ன சீட் கூட அது எப்படி வரப்போகுது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக்காக போட்டுக்கோங்க மக்களே. ஓகே, இப்போ என்ன ப்ரோ இது வந்து உண்மையாகவே நம்ம கேமில் வந்துருச்சான்னு கேட்பீங்க. எஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் கண்டிப்பாக வந்துடும் மக்களே. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ தான் போலீஸ் ஹெலிகாப்டர் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு நியூ அப்டேட்டோட சீட் கோலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ ரிவீல் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த போலீஸ் பைக் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீட் கோலில் வர வாய்ப்பு கிடையாது 100%. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஆர்ஜிஸ் மெனு மோடில் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. பட் இந்த அப்டேட்டில் அது கன்ஃபார்மாக வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். பட் இப்போதைக்கு இப்போ அப்டேட் வராதுனால இப்போ நம்ம கேமில் இது இல்லை. ஸோ அப்டேட் வந்தோடனே இது எப்படி என்ன பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பட் இது கன்ஃபார்ம் தான், ஓகேங்களா? யாருமே கவலைப்படாதீங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக இப்போ வந்து வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், வந்துடும். ஸோ இது விடுங்க, அடிச்சு நவுத்தி விட்டு அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேறு லெவலில் பார்க்க போகிறோம். அது பயங்கரமான அப்டேட்டு. ஸோ இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இப்போ நம்ம கேமில் வந்த அப்டேட்டோட சீட் கோர்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நியூ அப்டேட்டோட சீட் கோர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மந்த்துக்கு வந்த நியூ சீட் கோர்ஸ்லாம் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ அது முன்னாடி இன்னொரு அப்கமிங் அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இந்த ட்ரிஃப்ட் பைக் வந்து நம்ம கேமில் வரப்போகுது மக்களே. ஸோ உங்களுக்கு நான் பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இது காமிக்கிற பிக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வரப்போகிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு ட்ரிஃப்ட் பைக் வரப்போகுது. சூப்பராக இருக்க போகுது மக்களே. இதை வச்சு நம்ம நிறைய ரேம்ப் சேலஞ்சு அந்த மாதிரிலாம் கம்ப்ளீட் பண்ணலாம். கண்டிப்பாக செம்மையாக இருக்க போகுது நம்ம கேமு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட சீட் கோடு எப்படி ப்ரோ வரும், இது எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கு வந்து சீட் கோடு வராது. அப்புறம் எப்படி ப்ரோ நம்ம கேமுக்குள்ளே இது கொண்டு வருது அப்படின்னு கேட்பீங்க. இது எந்த மாதிரி ஆப்ஷனில் கொண்டு வர போகிறாங்கன்னா உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிடுறேன். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் மெனு மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு தண்டர் ஹண்டர்னு ஒரு பைக் இருக்கும் மக்களே. ஸோ அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னா ஆர்ஜிஎஸ் மெனுவில் போய்ட்டு அதில் ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைக் லோட் ஆயிரும். அதே மாதிரி கான்செப்ட் தான் இப்போ நம்மளுக்கு இந்த ட்ரிஃப்ட் பைக்கும் வரப்போகுது. ஸோ வந்துருச்சான்னு ஒரு கேட்டிங்கன்னா இந்த மந்த் அப்டேட்டில் கண்டிப்பாக வந்துடும். ஃபைல் வந்தோடனே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுலாம் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹண்டர் பைக் நம்ம எப்படி லோட் பண்ணுறோம். ஸோ இதே கான்செப்டில் தான் போலீஸ் பைக்கும் வரும், இந்த ட்ரிஃப்ட் பைக்கும் வரும். ஸோ ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் அப்டேட்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம கேமில் வந்த நியூ அப்டேட்டோட சீட் கோட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வேறு லெவலான சீட் கோட்ஸு, காரோட சீட் கோடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டர் ஜெட்டோட சீட் கோடு, ஆர்மி ஜெட்டோட சீட் கோடுன்னு நிறைய வந்திருக்கு. ஸோ ட்ரெயினில் ஒரு அப்டேட் பண்ணியிருக்கானுங்க. அது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேறு மாதிரி இருக்க போது அடுத்தது இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இது வரைக்கும் பார்த்து ஓகேங்களா. இதுக்கு மேலே தான் மெயின் பிக்சரே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எதோட சீட் கோடை போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளவலன்னு பேசாமல் டக்கு நம்ம கேமில் வந்து நியூ காரோட சீட் கோடை போட்டுடலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க 2468 இந்த சீட் கோடை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எழுதுனா உங்களுக்கு இந்த டாடா சியரா கார் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான கார் மக்களே, செம்மையாக இருக்குல்ல. ஓகே ரைட்டு மக்களே. ஸோ இப்போ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நமக்கு இந்தியாவிலே இப்போ தான் நியூ லான்ச் ஆனச்சு. ஸோ இது வந்து நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டு சொல்லி டக்குன்னு இதை காரை ரெடி பண்ணி லான்ச் பண்ணியிருக்கானுங்க. உண்மையாக சொல்கிறேன், செம்மையாக உள்ளேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரியலாக செஞ்சுருக்கானுங்க. வெளியும் வந்து பார்த்திங்கன்னா ரியலாகவே இருக்குது. உண்மையாக நம்ம இந்தியாவில் எப்படி அந்த கார் வந்துச்சோ அதே மாதிரி கலரு. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து கலர் சேஞ்சிங் ஆப்ஷன் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. நம்ம ஒன்ஸ் இறங்கி கீழே வந்து பார்த்திங்கன்னா இறங்கி ஸோ ஃபோனில் பார்க்கலாம் அந்த ஆப்ஷன் வருதா என்னன்ட்டு. சரி ஓகே, இப்போ நான் வந்து ஃபோன் எடுத்தாச்சு. ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா கலர் காமிக்குது மக்களே. அப்போடா, நான் கூட சில கார்லாம் கலர் ஆப்ஷன் இருக்காது. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கான், பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். அதுவும் பிளாக் கலர் வச்சா செம்மையாக இருக்கும் மக்களே. ஸோ கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு இதில் என்ன கலர் வச்சா சூப்பராக இருக்குது, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மோஸ்ட்டாக வந்து பிளாக்கு, ஸோ ரெட்டு ஒயிட்லாம் ரொம்ப பிடிச்ச கலரு. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஸ்பீடை செக் பண்ணலாம். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் பாஸ் மேலே ஆயிருக்கு. இப்போ 250 மேலே போயிருக்கு. இப்போ 280 அப்படியே லாக் ஆகிடுச்சு மக்களே. அதுக்கு மேலே துளி கூட ஸ்பீடு போக மாட்டேங்குது இந்த காரு. உண்மையாக சொல்கிறேன், இது ஒரு நல்ல ஸ்பீடு தான். நம்ம கேமில் செம ஸ்பீடாக போகுது. ஸோ அது இல்லாமல் ரொம்ப பாடி அடி தாங்குது மக்களே. பாருங்கள், என்ன அடித்தாலும் ஸ்டிக் இன்னும் நிற்கிது. ஸோ ஓகே ரைட்டு. இப்போ அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு சீட் கோடை பார்க்க போகிறோம். நம்ம கேமில் திடீர்னு ஒரு அப்டேட் என்னடான்னு பார்த்தா
ஸோ ஆர்மி ஜெட்டு சரி ஆர்மி ஹெலிகாப்டர் விட்ருக்கானுங்க. ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில. நானே வந்து பார்த்தீங்கன்னா எதிரே பார்க்குற பட்டுன்னு ஆர்மி ஹெலிகாப்டர் நம்ம கேமில் வந்துருச்சு அப்படின்னாங்க. என்னடான்னு போய் பார்த்தா இருங்க உங்களுக்கு நான் அந்த ஆர்மி ஹெலிகாப்டரை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னடான்னு பார்த்தா ஆர்மி ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு அப்டேட்டை விட்டு டப்புன்னு விட்டானுங்க. ஸோ நான் கூட எதிரே பார்க்கல. ஸோ கண்டிப்பாக அது எக்ஸ்பெக்டே யாருமே பண்ணல இந்த மாதிரி ஒன்று நம்ம கேமில் வரும்னு. பட் விட்டானுங்க. ஸோ இதோட சீட் கோட் நான் சொல்கிறேன், எழுதிக்கோங்க 1881. ஓகேங்களா? நான் திருப்பி சொல்கிறேன் guys, எழுதிக்கோங்க 1881 அப்படின்ட்டு கேமில் போட்டிங்கன்னா இந்த ஆர்மி ஹெலிகாப்டர் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட சரி இது டம்மியாக தான் இருக்கும், ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக இப்போ இருக்கிறதுல அந்த ஹெலிகாப்டர் மாதிரி தான் மேலே கீழே அப்படி பறக்க தான் முடியும்னு நினச்சா இதுலேருந்து ராக்கெட் லான்ச்சர் நம்ம விட முடியும். அது இல்லாமல் நம்ம எதை தொடுறோமோ அதை போய் டார்கெட் லாக் ஆகி அதை பிளாஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஐ டெக்னாலஜி வச்சு ஏதோ பண்ணியிருக்கானுங்க மக்களே. உண்மையாக சொல்கிறேன், இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹெலிகாப்டர் சீட் கோடு வேணுன்னா 1881 அப்படின்றத சீட் கோட கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் கேமுக்குள்ளே. ஓகேவா? ஸோ செம்மையாக இருக்குது உண்மையாகவே இந்த ஹெலிகாப்டரு. ஸோ இப்போ அடுத்தது வந்து ட்ரெயினில் ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ அதை வந்து நம்ம ஆல்ரெடி அது ஒரு அப்டேட் நம்ம போட்டிருப்போம் லீக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம அப்டேட்டுக்கு வந்துருச்சு. அந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன ப்ரோ புது ட்ரெயின் வரப்போதா இல்லை வந்தே பாரத் ட்ரெயின் வரப்போதா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ எந்த ட்ரெயினும் வரப்போகிறது கிடையாது. இருக்கிற 2 ட்ரெயின் தான் மாற்றி வந்துட்டுருக்கோம். பட் என்ன அப்டேட் அப்படின்றத என்ன கேட்குறீங்க. ஸோ அப்படி நான் பண்ணுற மாதிரி போய் பண்ணுங்கள், நேராக கேமுக்குள்ளே போயிட்டு ஸோ இந்த இடத்துல அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சிங்கன்னா கூரை மேலே ஏறிடுவீங்க. ஸோ அந்த கூரை மேலே ஏறினீங்கன்னா அப்படியே நடு சென்டர் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அப்படியே குட்டுன்னு போய் நின்றுங்க. ஸோ நின்றுட்டு அங்கேருந்து கரெக்டாக சென்டராக பார்த்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துல குதிக்கிற மாதிரி சுரல் டைவை போட்டு குச்சிருங்க அப்படி டுமில்னு. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நிற்பான். என்ன ப்ரோ நிற்கிறான், என்ன ப்ரோ இது, என்ன தலை இது ட்ரெயின் மேலே நிற்கிறான் நம்ம பிராங்க்லின்னு அப்படின்வீங்க. ஆமாம். ஸோ இவ்வளோ நாள் நம்மளால் ட்ரெயின் மேலேயே நிற்க முடியாது. நீங்கள் நின்னீங்கன்னா வலிக்கு வாழைப்பழம் மாதிரி கீழே விழுந்துருவீங்க. பட் இப்போ நம்மளுக்கு அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் ட்ரெயின் மேலே ஏறி உட்காந்து குரங்க மாதிரி சவாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் விட்ருக்கான். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க மக்களே. ஸோ டெய்லியுமே நம்ம அப்டேட் வீடியோஸ்லாம் வரும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ அடுத்த அப்டேட் என்னாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம். டக்குன்னு நம்ம பார்த்துருங்க வந்து. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். டாடா பை பை, see you.